vision of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theory. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream doper, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம் ஷோ பால்சன் பிசி பாரம் பால்சன் மிஸ்டர் ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ராஜா சாப் படத்துல இருந்து சஹானா வீடியோ சாங் வந்துருச்சு. 2.5 minutes தான் வந்திருக்கு. ஐ திங்க் வெறும் பாதி சாங் தான் இறக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நம்மளை அப்படி டீஸ் பண்ணி விட்டுட்டு தியேட்டருக்கு வந்து ஃபுல்லாக பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ மீன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நெவர்தலெஸ் வாட் எவர் இட் வாஸ், அங்கே நான் ப்ரோமோ பார்க்கும்போது வந்துட்டு விஷுவலி பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் மியூசிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. தமன் அண்ணன் இஸ் ஆன் அ ரோல். Prabhas sir was looking stunning, Nidhi ma'am was looking gorgeous, and the other people, everybody were looking stunning. லொக்கேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ விஷுவலி ஸ்டன்னிங்காக இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், 2 நிமிஷம் செமையாக இருக்கும், பார்த்துடலாம், அப்புறம் பேசலாம்னு சொல்கிறேன். பட் போகிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் சஹானா ஃப்ரம் ராஜா சாப். Here we go. Beautiful shot. Which place is this? லொக்கேஷன் தெரியுமா சொல்லுங்க. செம்மையாக இருக்கு. Nice. The tilted frames ஒரு மாதிரி செம அழகா இருக்கு. ஒரு மாதிரி సహనా నా సఖి సహనా కలలో నిన్నే చూసానా సహనా అతిశయ సుగుణ మనసే నీకే రాసానా తోడులేక నిన్న మొన్న కుదురుగా వేచున్నా ఎదురుగా నువ్వే వచ్చేసాక తిదులిక చూసేనా నా వధువిక నువ్వే అంటున్నేనే ముడులను వేసేనా. interesting costume choices. కాతే జయామిని இதெல்லாம் செமையா இருக்கு. కదిలే దేవత శ్రీవే శరచంద్రికా తేజయామిని నిలోత్పలనివే మందగామిని ప్రమద్దీపికా హంసభామిని కదిలే దేవత శ్రీవే. చెల్లుప్పలే వచ్చేసావే బామ్మ, ఇది శుభమా నీ నేరుగా పంచేసావులేనా. చెరి సగమా నీలో ఇంతలో ఎంతో మారెనమ్మా. అరే వినుమా ఏమైపోయినా ఎంతో మారినా నీతో ఉంటానమ్మా. శరచంద్రికా తేజయామిని నిలోత్పలనివే మందగామిని ప్రమద్దీపికా హంసభామిని కదిలే దేవత స్త్రీవే శరచంద్రికా తేజయామిని నిలోత్పలనివే మందగామిని ప్రమద్దీపికా హంసభామిని కదిలే దేవత స్త్రీవే. Music superb இருக்கு. Music I'm really loving the song. Okay, wait. I'll be very honest here. சரியா, எனக்கு சாங் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐ ரியலி என்ஜாய் த சாங். எனக்கு தமன்னனோட அந்த எஸ்பெஷலி அந்த ஹுக்கு சூப்பராக இருக்குது. இட்ஸ் பியூட்டிஃபுல். அண்ட் எனக்கு லிரிக்கோட அர்த்தம் எக்ஸாக்ட்லி புரியலனா கூட வந்துட்டு எனக்கு வந்துட்டு சாங்கு அந்த ஹுக்காக மொத்தமாக கேட்கும்போது சாங் இஸ் பியூட்டிஃபுல். ஒன்று லொக்கேஷன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராடினரி. ஐம் சாரி, ஐ மிஸ்ட் மென்ஷனிங் த சிங்கர்ஸ். பயங்கரமாக பாடிருந்தாங்க. வாய்ஸஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. விஷால் மிஸ்ரா அவர்கள், ஸ்ருதி ரஞ்சினி மேம் அவர்கள் அண்ட் தமன் அண்ணன் அவர்கள் as well. லிரிக்ஸ் இஸ் பை கிருஷ்ணகாந்த் அவர்கள். எனக்கு நான் சொன்ன மாதிரி சாங் மியூசிக்கலாகவும் சரி, எனக்கு வோக்கல்ஸாகவும் சரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லியாரும். ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் தட். தேங்க்யூ. காஸ்டியூம் டிசைனிங்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு இடத்துல பயங்கர ஸ்டைலிஷாக பயங்கர கிளாஸியாக போகிறாங்க, இன்னொரு இடத்துல அந்த டர்பன் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போகிறாங்க. அந்த இடத்துல இவங்க டர்பன்லாம் போட்டு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும்போது மற்றவங்கெல்லாம் வேறு மாதிரி ஒரு டர்பன் போட்டு ப்ரௌன் டார்க் ப்ரௌன் கொஞ்சம் லைட்டாக ஷேட் ஆஃப் ப்ரௌன் அந்த மாதிரி போகுது. பின்னாடி ஹேட் டிக்கெட்லாம் போட்டு காஸ்டியூம்ஸ் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சில இடத்துல எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் மற்ற இடங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்புது.
மேபி தே ஹேட் தேர் ஓன் ஐடியா, தே ட்ரைட் சம்திங் நியூ, தே ட்ரைட் சம்திங் யூனிக். ஸோ அதனால் வந்துட்டு அந்த தாட் ப்ராசஸ் தெரியாமல் நம்ம அதில் கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு ஐம் டேக்கிங் இட் அண்டர் இன்ட்ரெஸ்டிங், குவர்க்கி, அண்ட் இட் கைண்ட் ஆஃப் மேட் மீ க்யூரியஸ். ஸோ யாருக்கும் இந்த காஸ்டியூம் டிசைனர்ஸ் தெரியும், இல்லை ஏதோ வச்சு காஸ்டியூம்ஸ் பற்றி பேசியிருந்தாங்கன்னா லெட் மீ நோ பட் இந்த கமெண்ட் செக்ஷன்ஸ் பிலோ சொல்லிக்கிறேன். ஐ வுட் லவ் டு நோ வை திஸ் கைண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் நான் சொன்ன மாதிரி அந்த ஒயிட் அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. பிரபாஸ் இஸ் லுக்கிங் ஸ்டன்னிங் அண்ட் ஆல் தி அதர் விமன் as well, and ஆப்வியஸ்லி நிதி அகர்வால் மேம் இஸ் லுக்கிங் ஸ்டன்னிங் as well. அந்த இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோ, மற்றவங்க வந்துட்டு அந்த ஆரஞ்ச் அண்ட் மெரூன், அந்த தட் என்டையர் பிளேஸ் வாஸ் லவ்லி. அதுக்கப்புறம் இங்கே அந்த கல்லுக்கிட்ட வர மாதிரி வரும்போது தான் காஸ்டியூம்ஸ் மாற ஆரம்பிச்சது. ஸோ அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி வந்துட்டு கொஞ்சம் இட் ஸ்டார்டட் பீயிங் ட்ரிக்கி ஒன்று. பட் எனக்கு டான்ஸில் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் இருக்குது. எனக்கு வந்துட்டு ஐ ஹர்ட் பிரபாஸ் சார் இஸ் ஹர்ட். அவர் காலில் ஏதோ அடிபட்டிருக்கு, அதனால் வந்து அவரால் பெருசாக டான்ஸ் ஆட முடியல. ஸோ கொரியோகிராஃபி கொஞ்சம் சட்டில் டவுன் பண்ணுறாங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இஸ் தட் ட்ரூ? லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன்ஸ் பிலோ. இஃப் தட் இஸ் த கேஸ் தென் இட்ஸ் டோட்லி அக்செப்டபிள், அண்டர்ஸ்டுட் அப்படி சொல்லிக்கிறேன். பட் அவரால் அந்த இடத்துல வந்துட்டு நிறையா மூவ் பண்ண முடியலன்னா மற்றவங்க போர்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொரியோகிராஃப் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. கொரியோகிராஃபி வாஸ் இஃப் ஐ ஹேவ் டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு இட் வாஸ் அ பிக் லெட் டவுன். எனக்கு வந்து this song had scope for wonderful choreography ன்னு தோணுச்சு. பட் somewhere it was a very big letdown. எனக்கு it just didn't click for me. பயங்கரமாக பண்ணியிருக்கலாம், ஒரு மாதிரி சட்டிலாக வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அகைன் ஐம் டெல்லிங் யூ, இஃப் பிரபாஸ் சார் இஸ் ஹர்ட் தட் இஸ் டோட்லி அண்டர்ஸ்டாண்டபிள். அவர் இல்லாத போர்ஷன்ஸும் நிறையா இருக்குது. அந்த இடத்துல வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. Him just being there itself, doing that itself would have added the element. அவர் அங்கே அந்த ப்ரெசன்ஸே போதும். ஸோ அவரை வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு மற்றவங்களாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொரியோகிராஃப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபார் மீ இட் வாஸ் அ வெரி பிக் லெட் டவுன். எனக்கு அது சுத்தமாக சாட்டிஸ்ஃபை ஆகல, ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. பிகாஸ் தி சாங் வாஸ் பியூட்டிஃபுல், இட் ஹேட் ஸ்கோப் ஃபார் பியூட்டிஃபுல் டான்சிங், பட் த கொரியோகிராஃபி வாஸ் டிசப்பாயிண்டிங். அது நான் சொல்லிடுறேன், எனக்கு ஆனஸ்ட்டாக சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்லிடுறேன். அண்ட் ஆல்சோ பிரபாஸரோட கண்ணு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹீ லைக், தெரில. மனுஷன் மற்ற ஃப்ரேம்ஸ் எல்லாம் பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கார், அதெல்லாம் சாலிடு. பட் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃப்ரேமில் மட்டும் அவர் கண்ணு ஒரு மாதிரி இருந்துச்சு. திஸ் பர்டிகுலர் ஃப்ரேம், யா ஐ டோன்ட் நோ வை ஹீ இஸ் லுக்கிங் வெரி டிஃப்ரெண்ட். லைக் ஐ டோன்ட் நோ, எனக்கு ஏதாச்சும் அந்த டைமில் ஏதோ ஃபீவர் இருந்துச்சு அவருக்கு, தெரியல. ஐ மீன் ஐ டோன்ட் நோ, ஹிஸ் ஃபேஸ் லுக்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. I'll show you this frame, you will know it. So அது எனக்கு தெரியல, பட் only that particular frame I found it very like okay, அது அவர் இல்லையே, அவர் மாதிரியே இல்லையே, பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்காருங்க மாதிரி தோணுச்சு. பட் மற்றபடி as usual classy, stunning, okay. Nevertheless, as a song it definitely clicked for me. Costumes quirky, choreography disappointment, and மற்ற ரெண்டு பேர் அப்போ பிரபாஸ் சார் அண்ட் his presence obviously amazing, and நிதி அகர்வால் மேம் she's done her part. Okay, so full song நீ பார்க்கலாம். Maybe I think this is just half the song தான் நினைக்கிறேன். But for now, yeah, this is my reaction for Sahana from Raja Sir. உங்கள் தாட்ஸ் எனக்கு comment section சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி பார்த்தா நன்றி, குறித்து சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.